பெரிய கிஃப்ட்னால ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கிறிஸ்மஸ்னாலே எல்லாரும் பெரிய கிஃப்ட் கிடைக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, கிரேஸ் ஜாய்ஸ் மாதிரி. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? ஓகே ஓகேயா? ஓகே ஓகே, வாங்க இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிறப்போட கதையை பத்தி பார்ப்போம். ஒரு நாள் தேவதூதன் கன்னி மரியாளிடம் தோன்றி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். அவளை திருமணம் பண்ண போகிற யோசேப்பின் சொப்பனத்திலும் தேவதூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்தான். மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படியே கீழ்ப்படிந்தாள். சில மாதங்கள் சென்ற பின் ஆண்டவர் சொன்னபடியே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தாள். அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்ட போது அவள் பிள்ளை பெக்க இடத்தை தேடியும் காணாதபடியினால் அந்த பிள்ளையை பெற்று துணியிலே சுற்றி ஒரு மாட்டு தொழுவத்திலே கிடத்தி வைத்தார்கள். அந்த ஊரிலே மேய்ப்பர்கள் இரவிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று தேவதூதர்கள் அவர்களுக்கு முன்பாக தோன்றி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். உடனே மேய்ப்பர்கள் எழுந்து சென்று பெத்லகேமில் பிறந்திருக்கிற குழந்தையை பார்க்க புறப்பட்டார்கள். குழந்தையை பார்த்து அதை வாழ்த்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன கொடுத்தாரு? நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. ரட்சிப்பு கொடுத்தாரு. வேற இயேசுப்பா நமக்கு சமாதானம் கொடுத்தாரு. ஆமா, ஏசப்பா நமக்கு சமாதானம் கொடுத்தாரு. ஏசப்பா நமக்கு அன்பு கொடுத்தாரு. இயேசுப்பா நம்மளுக்காக உயிர் கொடுத்தாரு. ஆமா, ஏசப்பா அவருடைய உயிரை நமக்காக கொடுத்தாரு. பாத்தீங்களா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தது அவருடைய பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவா நம்ம மேல அன்பு கூர்ந்தாரு. சோ எல்லாமே அபவுட் லவ், எல்லாமே அன்பு கொடுத்துதான். சோ நம்மளும் மத்தவங்களுக்கு அன்பு செலுத்துவோம். நம்ம மத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். எனக்கு பெரிய கிஃப்ட் தான் வேணும்னு சண்டை போடக்கூடாது. ஓகேவா கிட்ஸ்? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட் வச்சிருக்கேன். ஓகே, இது மேரி கிறிஸ்மஸ். ஓகே கிட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மேரி கிறிஸ்மஸ். தொழு
Kids for Christ.